ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெஸ்டேஜ் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எம்எல்எம் பற்றி பார்க்க போகிறோம். இதில் சில பேருக்கு வந்து இது ஃபேக்கா இல்லை ரியலா அப்படிங்கிற டவுட் நிறையவே இருக்கும். அது எப்படி ஒர்க் பண்ணணும், எந்த டவுட்னாலும் ஓகே, இந்த இதில் வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிளியரான மைண்ட் கிடைக்கும். சரிங்களா? இதில் என்ன கொஸ்டினுக்கு வந்து எந்த ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி ஐ மீன் உங்களுக்கு டவுட் இருக்கும்ல, இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டவுட் எல்லாம் இதில் உங்களுக்கு கிளியர் ஆகும். வேஸ்டேஜ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த எம்எல்எம்மில் இருக்கிற டவுட்ஸ்க்கு வந்து இது எப்படி எப்படி பண்ணால் எப்படி எப்படி கிளியர் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ்லாம் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன, ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நான் வந்து எல்டிபி ஷேர் பண்ணுறேன் என்னோடய லீடுக்கு, ஆனால் எல்டிபி ஓப்பன் ஆக மாட்டேங்குது அங்கே, அந்த மாதிரி கேட்டாங்க. இப்போ எல்டிபி எதுக்காகன்னா, நம்ம சிங்கிளாக இருந்து நம்ம மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணி இந்த இதில் வந்து சேலரி எடுக்கவோ முன்னுக்கு வரவோ முடியாது. நம்ம டீமாக ஒர்க் பண்ணால் மட்டுமே நம்ம வந்து ஒரு லெவல் அச்சீவ் பண்ணி ஒரு நல்ல சேலரி எடுக்க முடியும். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு எல்டிபி வந்து நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு எல்டிபி ஷேர் பண்ணணும். அப்படி அவங்க மொபைலில் அந்த எல்டிபி ஓப்பன் ஆகலை அப்படின்னா அதர் மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ செட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்க அந்த எல்டிபி பார்க்க வைக்கணும். நம்ம இந்த வெஸ்டேஜ் வந்து ஏற்கனவே சிலர் வந்து கேள்விப்பட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஏற்கனவே ஜாயின் பண்ணி வேற ஒரு லீடர் டீம் மூலயமா ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து 5000 ஸ்பெண்ட் பண்ணணும், 10,000 ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதை கண்டோன்னே பயந்து ஓடிருப்பாங்க. இவ்வளோக்குள்ளே இருக்கேன்னு சொல்லி பயந்து ஓடிருப்பாங்க. திரும்ப அந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட வரும்போது திரும்ப அப்படி தான் சொல்லுவாங்க, நான் ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அந்த மாதிரி சொன்னாங்கன்னா, நீங்கள் அனலைஸ் பண்ணணும். பீப்புள் வந்து எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க, எந்த பிளேஸ்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணி கஸ்டமரை பேச விடணும் ஃபஸ்ட்டு. அவங்க எதுக்காக இதுலேருந்து பேக்வேர்ட் அடித்தாங்க, இந்த பிஸ்னஸ் வேண்டான்னு சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது பண்ணி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறது இங்கே வாங்க போகிறீங்க. நீங்கள் வந்து டிவியோ, ஃப்ரிட்ஜோ, பைக்கோ 20,000 30,000 கண்டிப்பாக வாங்கணும் அந்த மாதிரி இல்லை. அதுவும் மாதம் மாதம் நம்மளால் வாங்க முடியாது. அதனால் வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கணும். ஃபாஸ்ட் மூவிங் பொருள்லாம் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் மாதம் மாதம் முடிஞ்சிடும், வாங்க தான் செய்வோம். லாங் மூவிங்னா வந்து பைக்கு அந்த மாதிரிலாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியாது. வீட்டுக்கு தேவையான நமக்கு தேவையான பொருளை நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் போதும். அதுலேருந்து நமக்கான ஒரு இன்கம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்கள பேச விட்டு நம்ம வந்து எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து வேற ஒரு எம்எல்எம்ல வந்து கூப்பிட்டாங்க என்னைய. ஆனால் வந்து அந்த எம்எல்எம்ல வந்து 5000 இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணோம்னா நாளைக்கு 10,000 நம்ம அக்கௌண்ட்லேயே ஆட்டோமேட்டிக் கிரெடிட் ஆயிடும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சொன்னாங்க அப்படின்னா அதில் வந்து இப்போ நம்ம ஒரு ஜாயின் பண்ணுறோன்னு வைங்களேன், ஒரு 5,000 பொருள் வாங்கணும். நெக்ஸ்ட் டே வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 10,000 கிரெடிட் ஆகும்னா நம்ம வந்து ஒரு டிவியோ, ஃப்ரிட்ஜோ, மிக்ஸியோ வாங்க சொல்லுவாங்க. அது நம்மளால் மாதம் மாதம் வாங்க முடியாது. அதே இது நம்ம நம்ம கீழே இன்னொருத்தவங்க ஜாயின் பண்ணி அதே மாதிரி அவங்க பொருள் வாங்கினா மட்டுமே இன்கம். ஆனால் நம்ம வெஸ்டேஜ் அப்படி கிடையாது. நம்ம வந்து ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்டான வீட்டுக்கு தேவையான பொருள் தான் அதில் வாங்க போகிறோம். அப்படி வாங்குறப்போ நமக்கு மந்த்லி மந்த்லி நம்ம இருக்கிற டீமில் உள்ளவங்களே திங்ஸ் நம்ம மந்த்லி மந்த்லி வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கினாலே நமக்கு இன்கம் உண்டு இதில். ஒரு எம்எல்எம் பிஸ்னஸில் ஜாயின் பண்ணணுனாலே கண்டிப்பாக நியூ டவுன்லைன் வந்து குழப்பமாக தான் இருப்பாங்க. இது ஃபேக்கா ரியலா அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட ப்ரூஃபை வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். இது ரியல் தான், நானும் இதில் ஒர்க் பண்ணுறேன், இதில் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நம்மளோட ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நம்ம ப்ரூஃப் வச்சு அவங்களும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அவங்க ப்ரூஃப் வச்சு நம்மளும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நமக்கு எல்லாம் தெளிவாக தெரியும். நம்ம ஒரு லிங்க்கே எதாவது அனுப்புனாலுமே அவன் சென்ட் பண்ணி ஓடிபி எதாவது சென்ட் பண்ணால் மட்டும்தான் அதாவது ஃபேக்காக இருக்கும் அப்படின்னு. ஆனால் நம்ம எல்லாருமே அந்த மாதிரிலாம் கிடையாது. அதனால் நம்ம ப்ரூஃபையும் சென்ட் பண்ணி அவங்க ப்ரூஃபையும் கேட்டு கொஞ்சம் அவங்களுக்கும் ஒரு தெளிவுபடுத்தி பயம் இல்லாமல் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆள் சேருவாங்க. இந்த வெஸ்டேஜ் ஆல்பா நம்ம கீழே டீம் எவ்வளோக்குள்ள ஸ்பீடாக செட் ஆகுதோ அவ்வளோக்குள்ள நம்ம இம்ப்ரூவ் ஆகலாம். லேக்ஸ் கணக்கில் கூட 6 மந்த்தில் லேக்ஸ் கணக்கில் வாங்குறவங்களும் இருக்காங்க. ஒரு வருஷத்தில் 1,00,000 சம்பளம் வாங்குறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. நம்ம கீழே எப்படி டீம் செட் ஆகுது அதுதான். நம்ம டீம் செட் ஆகிறதுக்கு வந்து நிறைய டைப் இருக்குது. போஸ்டர், பேனர், விசிட்டிங் கார்டு கொடுக்குறது, டிவியில் ஆட் போடுறது, ஆன்லைனில் ஃபேஸ்புக்கு, ஷேர் சாட்டு இந்த மாதிரி ஆட் போடுறது, அப்புறம் நம்ம ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, நம்ம கான்டாக்டில் இருக்கவங்கள அப்படி இம்ப்ரெஸ் பண்ணி கூட நம்ம வந்து லீட் நிறைய எடுக்கலாம்.
நம்ம வந்து இந்த பிஸ்னஸில் வந்து லீட்ஸ் வந்து எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். நமக்கு தெரிஞ்சவங்க ஆன்லைனில், ஃபேஸ்புக்கில் அப்படின்னு நிறைய பேர் லீட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் லீட்ஸ் எடுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவு முக்கியம். நமக்கு வந்திருக்க லீட்ஸை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி, அவங்கள கைட் பண்ணி, அந்த பிஸ்னஸை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, அந்த புரிஞ்சு அவங்க அந்த பிஸ்னஸை ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணி அவங்க கண்டினியூவாக அவங்களும் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து, இந்த மாதிரி பண்ணி டீம் டெவலப் ஆனால் மட்டுமே நம்ம அதில் வந்து நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணி நம்ம லைஃப்பில் செட்டில் ஆக முடியும். எம்எல்எம் எம்எல்எம்மை பொறுத்த வரைக்கும் சிங்கிளாக நம்ம வந்து ஒர்க் பண்ணி ஜெயிக்கவே முடியாது. டீம் ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. டீம் ஒர்க் பண்ணால் மட்டும்தான், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் மட்டுமே நம்ம இதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். வெஸ்டேஜ் வந்து ஒரு நல்ல ட்ரஸ்டடான ஒரு நம்பலாம். நமக்கு இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் எதுவும் வராது. மோஸ்ட் ட்ரஸ்டட் ஆப் தான். அதுவும் டைரக்ட் செல்லிங் பிராண்டு. நல்ல பிராண்டடான திங்ஸ் வந்து நமக்கு டைரக்ட் செல்லிங்க நேராக தயாரிக்கிற இடத்துலேருந்து நமக்கு கிடைக்கிது. நல்ல குவாலிட்டியான பொருட்களும் கிடைக்கிது. அதில் கிடைக்கிற லாபத்தில் உள்ள பர்சன்டேஜ் தான் நமக்கு கொடுக்குறாங்க. யார் யாரோ சாப்பிட்றது நமக்காக நம்ம ஒரு நமக்காக கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். இதே போல் நல்லா யூஸ் பண்ண வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.